வணக்கம். பொதுவுடைமைவாதி ஜீவானந்தத்தின் பெயரையும், மகாகவி பாரதியாரின் பெயரையும் புனை பெயராக கொண்டுள்ளவர் எழுத்தாளர் திரு ஜீவபாரதி ஐயா அவர்கள். ஐயா பார்த்தீங்கன்னா பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். குறிப்பிடத்தக்க ஆய்வுகளாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றியும், பசும்பெண் முத்துராமலிங்க தேவர் பற்றியும், வேலு நாச்சியார் பற்றியும், குயிலி பற்றியும் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். ஐயாவை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 50 வருடங்களாக கலைத்துறையிலையும் பொது உடைமை வாழ்க்கையிலும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஐயாவை தமிழ் சூழலில் நேர்காணல் எடுப்பதற்கு தமிழ் சூழல் பெருமை அறிகிறது. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி ஐயா பேசியுள்ளார். பார்த்தீங்கன்னா 2 பாகங்களாக ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஐயா, பட்டுக்கோட்டையை பற்றி நீங்கள் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நல்ல கேள்வி. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், எங்கள் குடும்பம் பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த குடும்பம்னு. இப்போ இங்கே ஷீல்டு பார்க்குறீங்களே, இதே மாதிரி எங்கள் வீட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் படங்கள்லாம் மாட்டியிருக்கோம். அதில் பட்டுக்கோட்டை கல்யாணம் படமும் இருக்கும். ஆனால் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அரியா பருவத்தில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது 7, 8 படிக்கும்போது எங்கோ ராவுத்து கவுண்டர் களத்து மேடுன்னு ஒரு களத்து மேடு உண்டு. அங்கே பசங்கள்லாம் உட்காந்து அரட்டடிச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ பாட்டு பாட சொன்னாங்க. அப்போ தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டை பாடினேன். அது நாடோடி மன்னன் படத்தில் வந்ததுன்னு தெரியாது. அது பட்டுக்கோட்டை கல்யாணம் எழுதின பாட்டு எனக்கு தெரியாது. அந்த பாட்டு எப்படி என்னை தொட்டுச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த பாட்டை பாடினேன். சென்னைக்கு வேலைக்கு வந்த பிறகு சென்னையில் பிஇ பாலகிருஷ்ணன் பப்ளிகேஷனுடைய மேனேஜர் அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணம் பாடல்களை தொகுத்து வெளியிட்டார் முத. அதை படிக்கும்போது நான் திகைச்சிட்டேன். அதாவது 24 வயசில் பாட்டு எழுத ஆரம்பித்து 29 வயசில் செத்துட்டான். அந்த 5 வயசு எல்லைக்குள்ளே இப்படி சாதிக்க முடியுமா அப்படின்னு தொடங்கி பட்டுக்கோட்டையை மிக ஆழமாக ஆய்வு செய்ய என் கவனத்தை செலுத்தினேன். அவனுக்கு 14 வயசு பட்டுக்கோட்டை பக்கத்தில் சங்கம் படைத்தான் காடு, இப்போ செங்கம் படைத்தான் காடுன்றாங்க. அந்த கிராமத்தில் பிறந்தேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 11 வயசு 14 வயசு இருக்கும்போது அவங்க வயலில் போய் வேலை செய்ய போகிறாப்புல. போய் வேலை செஞ்சுட்டு மத்தியானம் வெயிலில் வரும்போது, கடுமையான வெயில், துறையான்குளம் ஏரின்னு அங்கே ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் போய் பார்த்துருக்கேன். அந்த ஏரியில் இருக்க கரையில் இருக்க மரத்து கீழே உட்காந்துட்டாப்புல. ஏன்னா வெயில் அவ்வளோ. அப்போ அந்த ஏரியில் தண்ணி நிறைய இருக்குது, தாமரை அப்படியே பூத்துருக்குது. கெண்டை மீன்கள், கெண்டை குஞ்சு அப்படி குதிக்குது, சலார்னு குதிச்சா அதனுடைய நீர் துவளைகள் போய் தாமரையில் அப்படி உட்காருது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு கவிதை பிறந்துருச்சு. எழுது கையில் பேனாவும் கிடையாது, பேப்பரும் கிடையாது, கையில் இருக்க மம்பட்டியை வச்சுட்டு கவி எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணா, தோணுன கவிதையே பாடி பார்த்துக்கிறான். அதை ஊர் வரைக்கும் பாடிக்கிட்டே வர்றான், மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக. அப்போ ஊருக்குள்ள அங்கே ஒரு பொது இடத்துல உட்காந்து பெரியவங்கெல்லாம், என்னப்பா கிரிக்க மாதிரி ஈயா பாடிக்கிட்டு வர்ற என்னன்றாப்புல. அப்போ பட்டுக்கோட்டை கல்யாணம் நல்லா நினைவு வச்சுங்க, 13 வயசு. அந்த துறையாங்குளம் ஏரியில் பார்த்த நிகழ்வை சொல்லி அதை பற்றி ஒரு பாட்டு தோணிச்சு, பாடிட்டு வந்தாங்க. என்ன பாடுன்றாங்க, ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாத கெண்டை குஞ்சே, தூண்டில் கரண் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சேன்னு பாடணும். அப்போ அந்த ஊர் பெரியவங்க சொன்னாங்க, இதாண்டா பாட்டுனாங்க. ஆக அந்த கிராம ஜனங்கள் தான் முதல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை மக்கள் கவிஞராக அங்கீகரித்தாங்க. அப்புறம் அங்கேருந்து 18, 16 தொழிலை செஞ்சு விட்டு நாடகங்களை நடித்து சினிமாவுக்கு பாட்டு எழுத முயற்சி பண்ணுறப்ப ஒன்றும் நடக்கலை. டி.கே. பாலச்சந்தர் ஒரு நடிகர் இருந்தார், உங்களுக்கு தெரியும், ஒரு டைரக்டராக வந்தார். அவர் கண்ணின் மணிகள் நாடகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய சங்க மாநாடு திண்டுக்கல் நடக்க போகுது. அந்த நாடகத்துக்கு நித்யானந்தம் என்றவர் ஒரு கண்ணின் மணி நாடகம் எழுதினார். அந்த நாடக டைரக்ஷன் டி.கே. பாலச்சந்தர். அவர்கிட்ட போய் நடிக்க வாய்ப்பு கேட்கலாம்னு காமெடி பேர், இப்போ உங்களுக்கு தெரியும், கரகாட்டக்காரத்தில் படத்தில் இந்த வாழைப்பழ சீனில் எழுதுன அவர் தான். அவரும் பட்டுக்கோட்டை கல்யாணமும் மச்சான்னுக்குருவாங்க. 2 பேரும் வாங்க போய் நடிக்க வாய்ப்பு கேட்கலான்னு போகிறாங்க. அப்போ டி.கே. பாலச்சந்தர் சந்தித்து டிவி வீரப்பேட்டையும் கேட்குறாரு, எங்கள் நடுக்கு நடிக்க உங்கள் நாடகத்தில் வாய்ப்பு கொடுங்கன்னு.
இவர் யார் இவ்வளோ உயரமாக இருக்காருன்றார். இவர் பட்டுக்கோட்டை கல்யாணம். ஓஹோ, இவருக்கு போலீஸ்காரன் வேடம் கொடுத்துறேன், உங்களுக்கும் நடிக்க வாய்ப்பு தரேன்ட்டாப்புல. இவளுக்கு ஒரே சந்தோஷம். ரூமுக்கு வந்த பிறகு பட்டுக்கோட்டை கல்யாணம் வீரப்பண்ணை கேட்குறாப்புல, மச்சான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன? அப்படியே டிக்கே பழஞ்சிட்ட அவர் நாடகத்தில் பாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டுக்கலாமேன்னா. அப்பா வீரப்பன் சொல்கிறாரு, ஏய் பாட்டு கேட்டால் நடிக்கவே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டால் அந்த நாடகத்துக்கு யார் பாட்டு எழுதுறா தெரியுமா? இன்றைக்கி நாடக உலகிலேயே பாட்டு எழுதுகிற பெரிய ஃபேமஸாக இருக்கக்கூடிய நாகர்கோவில் நாராயணன் எழுதுகிறார். சும்மா மூடிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ பட்டுக்கோட்டை அதுவும் சரிதான்ட்டாப்புல. ஒரு வாரம் கழித்து பழையபடி போய் டிகே பாலச்சந்திரன் பார்க்க போகிறாங்க. யார்? காமெடி வீரப்பனும் பட்டுக்கோட்டை கல்யாணம். அப்போ பார்க்கும்போது பேசிகிட்டே இருந்துட்டு நாடகத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஆரம்பிரப்பன் சொல்கிறாரு, கல்யாணத்தில் உங்கள் நாடகத்தில் பாட்டணும்னு ஆசைப்படுறாருன்றாப்புல. அப்படியா, எழுதுவீங்களான்றாப்புல. எழுதுவேன். அப்போ ஒரு பாட்டு எழுதி காட்டுங்க. ஒரு விவசாயி அவன் மனைவி 2 பேரும் வயலில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுங்கணும். அப்போ எழுதுறாப்புலங்க, கதிராடும் கழனியில் சதுராடும் பெண்மணின்னு தொடங்கி தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வேறு காயுதுன்னா. டிகே பாலச்சந்திரன் அரண்டு போயிட்டார். தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வேறு காயுது. அது வரைக்கும் யாரும் சினிமாவில் இப்படி ஒரு வரியை சொன்னதில்லை. இந்த பாட்டு கட்ட உண்டியாண்டு சொல்லிட்டார். இவங்க சந்தோஷமானுட்டாங்க. 2வது நாள் அந்த நாடகத்துக்கு பாட்டு எழுதிக்கூடிய நாகர்கோவில் நாராயணன் வர்றாரு. டிகே பாலச்சந்திரன் பார்க்குறாரு. என்னப்பா ஒரு நாடகத்தில் பாட்டு எழுதி சொன்னியே, எத்தனை பாட்டு எழுதணும், என்ன சீக்வன்ஸ் சொல்லுன்றாப்புல. அதுக்கு முன்னாடி ஒரு புது பையன் வந்தாப்புல, அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்கான், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவர் படித்து பார்க்குறாரு. தேனாறு வாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வேறு காயுதுன்ற வரியை படிச்சுட்டு எல்லா பாட்டையும் அவனே எழுத சொல்லிட்டு போயிட்டாப்புல. சமகால கவிஞனை பேனாவை போட வச்சு ஓட வைத்தவன் பட்டுக்கோட்டை கல்யாணம். இந்த நாடகம் திண்டுக்கல்ல நடக்குது. அந்த நாடகத்துக்கு ஜீவானந்தம் தலைமைங்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, பட்டுக்கோட்டை கல்யாணம் பாடல்களில் மக்கள் கவிஞனுடைய தரம் எழுதுகிறதுன்றார். பொது மேடையில் மக்கள் கவிஞர்னு பட்டுக்கோட்டைக்கு பட்டம் கொடுத்தது ஜீவா தான். அந்த நாடகத்தில் போலீஸ்காரன் நடிக்கிறாப்புல. யார்? பட்டுக்கோட்டை. விவசாயிகள் போராடி வருவாங்க. 50,000 விவசாயிகள் நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். போராடி வரும்போது லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டணும். இந்த போலீஸ்காரன் நடிக்கிற பட்டுக்கோட்டை போய் போங்க ஐயா போங்கயான்னு தள்ளுறாப்புல. விவசாயி பூரா சிரிச்சிட்டான். என்னடா எப்படி இருக்கான், அடிச்சில் விரட்டணும் அப்படின்னு சிரிக்கினை போட்டாங்க. அப்போ டிகே பாலச்சந்திரன் கேட்குறாரு பட்டுக்கோட்டைகிட்ட, ஏயா நீ தஞ்சை மாவட்டத்துக்காரன் தானே, விவசாய குடும்பத்தில் பிறந்தவனே, கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடர்புள்ளவன் தானே, விவசாயியில் அடித்து விரட்டச்சுன்னா போயான்னு கேட்டிருக்கேன் நம்ம. அப்போ சொல்கிறாங்க பட்டுக்கோட்டை கல்யாணம், சார் நாடகத்தில் கூட எனக்கு விவசாயியில் அடிக்க மனம் வரவில்லைனா. இப்படி சிந்தனை இருந்ததுனால தான் அவனால் ஆழமாக சிந்திக்க முடிச்சு. அந்த நாடகம் வந்த பிறகு இந்த பாட்டை கேட்டுட்டு அப்போ நாராயணன் கதைவசனம் எடுத்தார். அவர் தான் படித்தம் என்ற படத்துக்கு அவர் கதைவசனம் எழுதுகிறார். இவரை கூட்டு போய் பாட்டு எழுத வச்சார். உனக்கு என்ன பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி தெரியுமா? ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அவருடைய தொழிலை சொல்கிற மாதிரி பாட்டு எழுத சொல்கிறாங்க. அப்போ எழுதுகிறாப்புல, காப்பி 1 8 காடு சைஸு 10 காண வெகு ஜோராக இருக்கும் காமராவை தட்டினானா. அந்த பாட்டு எழுதியாச்சு. 2-3 பாட்டு எழுதிட்டார். ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை, பணமும் கொடுக்கலை. இவங்க பசியில் கிடக்கிறாங்க. வேர்க்கலை வாங்கி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு. அந்த நேரத்தில் இவர் கூட இருந்தவர் ஓயக்கேத்தவர். அவர் சொல்கிறாரு, ஏய் நம்ம பட்டினியாக கிடக்கிறோம், அந்த ஐயர் படம் எடுத்துட்டான், நீ பாட்டு எழுதி கொடுத்துட்ட, படம் ரிலீஸ் ஆனால் அவன் தான் பொறுப்பு, பணத்தை வாங்கியா சட்டையை பிடிச்சி இழுத்துட்டாப்புல. இன்றைக்கி போய் ஒரு வழி பண்ணுறேன்ட்டு போகிறார். போனால் அங்கே கல்யாண ஐயர் அவர் ஹாலில் உட்காந்துக்கார். அவர் கண்ணாடி போட்டால் தான் சரியாக கண்ணே விரும்பல. இவர் வாசல் நின்று யாருன்னு கேட்குறாப்புல. என்னடா இருந்தாலும் படத்துக்கு பாட்டு எழுதணும், நம்மளை யாருன்னு வேறு கேட்குறானே அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாணம்னாப்புல. வரேன்ட்டு அந்த ஆள் உள்ளே போயிட்டான். உள்ளே ஆயா உட்காரையானோட சொல்லின்ட்டு அந்த ஆள் கண்ணாடி எடுக்க போயிருக்கான். இவன் டென்ஷன் ஆகி
ஒரு பேப்பர் எடுத்து அங்கே எதையோ எழுதி வச்சுட்டு வந்துட்டான். வந்து ஐயர் எங்கடா ஆளும்பா, ஆளை காணோம், பேப்பர் இருக்குது. அதை பார்த்தோன்னே அறம்பாடிட்டான் கவிஞன். நம்ம குளமே அழிஞ்சு போகும்ட்டு. அப்போ 150 ரூபா ஒரு பாட்டுக்கு ரேட்டு பேசினது. காரில் பட்டுக்கோட்டை தங்கி இந்த ராயப்பேட்டைக்கு தேடி போய் ஒரு பாட்டுக்கு 250 ரூபா சொல்லி கொடுத்துட்டு என்ன எழுதுனான் தெரியுமா? ஒரு ப்ரொடியூசரை, தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே, அது ப்ரொடியூசரை, நான் ஏன் நேற்றுனை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்ன நில் என்று சொல்வதற்கு. அரண்டு போய் தான் பணத்தை கொடுத்தான். இப்படி வறுமையில் இருக்கும்போது தான் அவன்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் நட்ட காசு இருந்தால் நல்லா சாப்பிடணும். நீங்கள் சார் ஒன்று எடுத்தின பட்டுக்கோட்டை கல்யாண டாக்குமெண்ட்ரியில் ஓவிய ராமச்சந்திரன் அவர் தான் அதில் பேசுவார். பட்டுக்கோட்டை பற்றி சொல்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க. அவர் பட்டுக்கோட்டை கல்யாண ரூமில் அவர் வந்து கூப்பிட்டு வச்சுருக்காரு. எஸ்எல்சி ஃபெயில் ஆகிட்டு இந்த பையனை ஓவியர் ஆக்கலாம், நல்ல ஓவியர். அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, அப்பா இன்னைக்கு காசு வந்திருக்கு, நம்ம 2 பேரும் போய் பொன்னிச்சாமி ஹோட்டலில் காடை கவிதாருன்னு சாப்பிடுவோம். பொன்னிச்சாமி ஹோட்டல் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு கணக்குண்டு. நீண்ட காலம் பட்டுக்கோட்டை கல்யாணம் படத்தவே அந்த ஹோட்டலில் மாட்டி வச்சுருந்தாங்க. அங்கே போய் சாப்பிடலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க. போனால் தமிழ்ச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரீங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் வெறும் வீடியோவை பார்த்துட்டு கடந்து போகாமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா எங்களோட கண்டென்ட் வந்து மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி.